என்னுடைய 2வது தயாரிப்பான நான் ஆணையிட்டால் திரைப்படத்தில் எங்கள் முதல் தயாரிப்பும் வெற்றி படமுமான தெய்வத்தாய் படத்தில் நடித்த சரோஜா தேவி அவர்கள் நடிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் புரட்சித் தலைவர் அவர்கள் அந்த படத்துல செல்வி ஜெயலலிதா நடிக்க வேண்டும் என்று விரும்பினார். என்ன விசித்திரம் பாருங்கள். நான் ஆணையிட்டால் திரைப்படத்தை தயாரிப்பதற்காக அதற்கான கதையை தயாரித்து ஓரளவிற்கு திரைக்கதையையும் எழுதி கொண்டு அதை இயக்கிய புகழ்மிக்க டைரக்டர் சாணக்கியா அவர்களும் நானும் மைசூர்ல படப்பிடிப்புல இருந்த புரட்சி தலைவரை சந்தித்து இந்த கதையை பற்றி அவர்களிடத்துல சொல்லி ஒப்புதல் பெறுவதற்காக சென்றோம். எம்ஜிஆர் கதையை கேட்டார். திரைக்கதையின் அமைப்பை பற்றி கேட்டார். அதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார். ஆனால் யார் கதாநாயகி என்பதை மட்டும் அங்கே பேசப்படவில்லை. இந்த இடத்துல நான் வாசகர்களுக்கு ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எனக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலை உலகில் எப்போதாவது கருத்து மாறுபாடுகள், அதன் காரணமாக மோதல்கள் ஏற்படுமானால் நான் தயாரித்த திரைப்படங்களில் யாரை கதாநாயகியாக போடுவது என்பதில் தான் அந்த மோதலே வரும். அந்த மோதலில் தான் வெற்றி பெற்று கொண்டிருந்தேனே தவிர அந்த வெற்றியை நான் புரட்சி தலைவருக்கு விட்டு கொடுத்ததே இல்லை. அந்த வகையில் நான் புரட்சி தலைவரை வெற்றி பெற்றவன் என்று அகங்காரத்தில் சொல்லவில்லை. ஆனால் அது நியாயம் என்று படுகிறதோ அதை எப்படியும் நிறைவேற்றியே தீர்வேன் என்பதில் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடித்து வருகிற அந்த கொள்கையை புரட்சி தலைவரிடமும் நான் நிலைநாட்டி வெற்றி பெற்றிருக்கிறேன் என்பதற்காக சொல்கிறேன். இதை ஒட்டிதான் நான் ஆணையிட்டால் பட கதாநாயகி விவகாரமும் வந்தது. மைசூரில் பேசி முடித்துவிட்டு நாங்கள் காரிலே புறப்பட்டு சென்னை வந்து அடைகிறோம். அடுத்த நாள் காலை பேப்பரில் திரைப்பட செய்தி வருகிற போது சத்யா மூவிஸின் அடுத்த தயாரிப்பு நான் ஆணையிட்டால் டைரக்டர் சாணக்கியா, அதுல கதாநாயகியாக செல்வி ஜெயலலிதா நடிப்பார் என்று செய்தி வருகிறது. அப்போது ஜெயலலிதா அவர்கள் ஹைதராபாத்திலோ எங்கேயோ இருந்ததாக எனக்கு நினைவு. வேறு படப்பிடிப்பிற்காக எதற்காகவோ சென்றிருக்கிறார். கதாநாயகி சரோஜா தேவி தான் என்று நானும் டைரக்டரும் முடிவு செய்து வைத்திருக்கிறோம். அதற்கு காரணம், நான் ஆணையிட்டால் படத்தில் வருகிற கதாநாயகி கொஞ்சம் அனுபவ முதிர்ச்சி பெற்றவள். நம்முடைய புரட்சி தலைவருடைய பாத்திரம் சிறையில் இருந்து தொடங்குகிறது. சிறை கைதியாக இருக்கிறார். அங்கு இருக்கின்ற இன்னொரு பெண் சிறை கைதி. அவரை திருத்துகிறார். அப்படித்தான் அந்த கதை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பண்பட்ட முதிர்ந்த ஒரு பெண்தான் கதாநாயகியாக நடிப்பதற்கு சரியாக இருக்கும் என்று சரோஜா தேவி புகழ்பெற்ற நடிகையாக இருந்த காரணத்தினாலேயும் அவரை கதாநாயகியாக தீர்மானித்து வைத்திருந்தோம். அப்போது செல்வி ஜெயலலிதாவுக்கு வயது 18 அல்லது 19 இருக்கும். இளமையான தோற்றத்தை உடையவர். அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சிறையில திருத்துகிறார் என்று சொன்னால் அது சரியாக இருக்காது என்ற காரணத்தினால் நாங்கள் அதை எண்ணி பார்க்கவில்லை. சரியாக இருக்காது என்ற முடிவையும் எடுத்தோம். ஆனால் எனக்கு தெரிவிக்காமலே, என்னை கேட்காமலே, என்கிட்ட சொல்லாமலே ஜெயலலிதா நடிப்பார் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த படத்தை பொறுத்தவரை ஜெயலலிதா நடிக்க முடியாது. அந்த பாத்திரமும் அவருக்கு சரியாக அமையாது, பொருத்தமாகவும் இருக்காது என்று அழுத்தமாக சொல்லி சரோஜா தேவியை அதுல நான் நடிக்க வச்சேன். நான் ஆணையிட்டால் படத்துல சரோஜா தேவியை நடிக்க வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் ஜெயலலிதா நடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அது நிறைவேறவில்லை. சரோஜா தேவி தான் நடித்தார். ஆனால் அதற்கு அடுத்த படம் காவல்காரன். காவல்காரன்ல நான் ஜெயலலிதாவை நடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். புரட்சி தலைவர் அவர்களோ ஜெயலலிதா வேண்டாம், சரோஜா தேவி நடிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இது எதனால் சொன்னார், அதற்கு என்ன காரணம் என்று தயவு செய்து வாசகர்கள் இப்போது கேட்காதீர்கள். நானும் அதை விளக்கப் போவதாகவும் இல்லை. எப்பொழுதாவது பின்னால சந்தர்ப்பம் வருகின்ற போது அதை கோடிட்டு காட்டுவேன். காவல்காரன் கதாநாயகி பாத்திரத்தில் ஜெயலலிதாவை போட வேண்டும் என நான் முடிவெடுத்தேன். அவர் சரோஜா தேவியை போட வேண்டும் என்கிறார். இதுல ஒரு முடிவு ஏற்படாத சூழ்நிலையில் படப்பிடிப்பு தொடக்க நாள் நிச்சயிக்கப்பட்டது. வழக்கமாக புரட்சி தலைவர் அவர்களுடைய படத்தில் கதாநாயகன் கதாநாயகி சம்பந்தப்படுகிற காட்சிகள் தான் தொடக்க நிகழ்ச்சியாக படப்பிடிப்பில் தொடங்கப்படும். அது உரையாடல் காட்சியாகவும் இருக்கலாம் அல்லது பாடலாகவும் அமையலாம். ஆனால் காவல்காரன் படத்தை பொறுத்தவரை யார் கதாநாயகி என்பதுல ஒரு விவாதம் நடைபெற்று கொண்டிருந்த சூழ்நிலையில் தான் நினைப்பது நடைபெறுவதா அல்லது வீரப்பன் சொல்வது நடைபெறுவதா என்று புரட்சி தலைவர் எண்ணினாரோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் படப்பிடிப்பை தொடங்கலாம், அதற்குள் நீங்கள் கதாநாயகியை முடிவு செய்து விடுங்கள் என்று அவர் தெரிவித்தார். நான் தெளிவாக சொன்னேன், அதன்படி யார் கதாநாயகி என்பதை பின்னால முடிவு செய்து கொள்ளலாம். கதாநாயகி இல்லாமலே ஒரு காட்சியை தொடங்கி விடலாம், படத்தை தொடங்கலாம் என்று அவரை ஒப்புதல் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, புரட்சி தலைவர் வழக்கமாக படம் தொடங்குகிற பொழுது தொடக்க காட்சிகளில் பாடல் காட்சியை எடுப்பார் அல்லது உரையாடல் காட்சியை எடுப்பார். சண்டை காட்சிகளை எடுக்கவே மாட்டார். ஆனால் அதையும் நான் மாற்றி காவல்காரன் திரைப்படத்தில்
முதல்ல போடப்பட்ட அந்த செட்ல நம்பியார் அவர்களுக்கும் இவருக்கும் மோதல் ஏற்படுகிற ஒரு காட்சியை உருவாக்கி, அந்த காட்சியிலேயே ஒரு புதிய பெண்மணியை ஒரு வேடத்தில் தொடங்கி சுமார் 1 வார காலம் படப்பிடிப்பை நடத்தி முடித்தேன். பூஜைக்கு ஆரம்ப விழாவிற்கு வந்தவர்கள் எல்லாம் அந்த பெண்ணை பார்த்து, கதாநாயகியா, அவள்தான் கதாநாயகியா என்று கேட்டார்கள். அவ்வளவு அழகான பெண்தான் அன்றைக்கு அந்த வேடத்தை போட்டிருந்தார். ஆனால் அன்று ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சியை புரட்சித் தலைவர் மிகுந்த சாதுரியத்தோடு நடத்தி காட்டினார். அது என்னவென்றால், திரைப்படங்களின் தொடக்க விழாவில் அந்த திரைப்படத்துல நடிக்கிற கதாநாயகி அன்றைக்கும் அவருக்கும் வேலை இருந்தால் மேக்கப் போட்டு படப்பிடிப்புல கலந்து கொள்வார்கள். இல்லையானால் அவர்கள் நடிக்கிற காரணத்தால் அதுல வந்து கலந்து கொள்வார்கள். அதிலும் குறிப்பாக சரோஜா தேவி போன்ற மிக பிரபலமான நடிகைகள் தாங்கள் நடிக்காத படங்களின் பூஜைக்கு வரவே மாட்டார்கள். ஆனால் காவல்காரன் திரைப்படத்தை தொடக்க நாளில் திடீரென்று சரோஜா தேவி வந்து நின்றார். எனக்கே ஆச்சரியம். என்னன்னா, நீங்கள் கூப்பிடாமலே நான் வந்துவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் செட்டுக்குள்ளே வந்தார். என்ன திடீரென்று வந்துவிட்டீர்கள் என்று நான் கேட்கிறேன். படத்தில் இவர் நடிக்கப் போவதில்லை என்ற உறுதியோடு நான் இருக்கிறேன். இவர் இப்படி வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குகிறாரே என்றும் எண்ணினேன். என்ன சின்னவர் உங்களை வரச் சொன்னாரா என்றேன். ஆமாங்க, அவர்தான் உடனே போன் செய்து வரச் சொன்னார் என்று அவர் சொல்லி முடிப்பதற்குள் படப்பிடிப்புல இருந்த புரட்சித் தலைவர் வந்தார். அவரை சரோஜாதேவி வரவேற்று ஒரு ஆசனத்துல உட்கார சொன்னார். அவரும் உட்கார்ந்தார். உடனே நிழற்பட நிபுணர் நாகராஜராவ் அவர்களை அழைத்தார். ஹீரோயின் வந்திருக்கிறார், படம் எடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே, எங்கே முதலாளி, அவரையும் கூப்பிடுங்கள் என்று என்னையும் அழைக்கச் சொன்னார். அவர் சந்தோஷமாக இருக்கிற பொழுது என்ன முதலாளி என்று தான் அழைப்பார். வேறு சாதாரண நேரங்களில் வீரப்பா என்று தான் அழைப்பார். வீரப்பன் என்று அன்பிகுதியோடு கடைசி வரை அவர் என்னை அழைத்ததே இல்லை. நான் அமைச்சர் ஆனதற்கு பிறகும் கூட ஆரம்பி என்பார் அல்லது செய்தித்துறை அமைச்சர் என்று சொல்வாரே தவிர வீரப்பனை கூப்பிடு என்று சொன்னதே கிடையாது. அன்றைக்கு முதலாளி வாருங்கள் என்று என்னையும் உட்கார வைத்து நாகராஜராவ் அவர்களை படம் எடுக்கவும் வைத்தார். அதன் மூலம் அவர் எதை உறுதிப்படுத்த முயன்றார் என்றால், இந்த படத்தில் சரோஜா தேவி தான் கதாநாயகி என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அதை செய்தார். ஆனால் நடைபெற்றது என்ன தெரியுமா? கடைசி வரை சரோஜா தேவி அந்த படத்துல நடிக்கவில்லை. அந்த படத்துல செல்வி ஜெயலலிதா தான் நடித்தார். அவரை நடிக்க விடாமல் செய்வதற்கு பல வியூகங்களையும் புரட்சித் தலைவர் பயன்படுத்தினார். காரணம், ஜெயலலிதா நடிப்பதை அவர் விரும்பவில்லை. எப்படியாவது சரோஜா தேவி தான் இதில் நடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். இதை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்கிற உணர்வால் பல விவாதங்கள் எழுப்பி ஜெயலலிதா நடிப்பதை தடைப்படுத்த முயன்றார். நானும் கதாநாயகி யார் என்று முடிவாகும் வரை படப்பிடிப்பு வேண்டாம் என்று தள்ளி வைத்தேன். கடைசியில் ஜெயலலிதா தான் நடித்தார். இதன் மூலம் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்ல வரவில்லை. ஆனால் அன்றைக்கு காவல்காரன் திரைப்படத்தில் ஜெயலலிதா அவர்கள் ஒருவேளை நடிக்காமல் இருந்திருந்தால், இப்படி ஒரு மாபெரும் வெற்றி படம் அவருக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால், ஜெயலலிதா அவர்களின் எதிர்கால திரையுலக வாழ்க்கை கூட சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கக்கூடும். என்னையும் அறியாமல் ஒரு தவறுக்கு அடித்தளம் அமைத்து விட்டேனே என்பதை பின்னால நான் தெரிந்து கொண்டேன். எனக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் அடுத்த ஆண்டிலேயே மிகப்பெரிய மோதல் வந்தது. அந்த மோதல் எனக்கும் புரட்சி தலைவருக்கும் வர வேண்டும் என்று ஜெயலலிதா விரும்பினார். அதற்காக விஷ விதைகளையும் விதைத்தார். ஆனால் அதுல ஜெயலலிதா தான் தோற்றார். அதனால தான் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக வெளிநாடு சென்றபோது ஜெயலலிதா வரவில்லை. வேறு நடிகைகள் வந்தார்கள். வீரப்பனா ஜெயலலிதாவா என்ற கேள்வி அன்றே எழுந்தது. அன்று வீரப்பன் வென்றான். அது எப்படி? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.